இந்த வீடியோஸில் போர்ட்ரேட் ஃபிகர் எப்படி வரையணும் அப்படின்றத சிம்பிளாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளைண்ட்டோட கை சைஸுக்கு ஏற்ற மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஜெராக்ஸ் வந்து போட்டுக்கோங்க. அதை வந்து நான் கட் பண்ணுற மாதிரி சின்னதாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே சைஸுக்கு கார்பன் ஷீட் இருக்கும்ல ப்ளூ கலரில், அந்த ஷீட்டை எடுத்து கட் பண்ணிக்கோங்க. A4 ஷீட்டுக்கு மேலே கார்பன் ஷீட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஜெராக்ஸ் போட்டுட்டு வந்த அந்த பேப்பரையும் வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கோன் வச்சு அழகாக வந்து ஹேர் பார்ட்டு, ஃபேஸு அண்ட் ஷோல்டர் இது எல்லாமே வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இன்னும் நீங்கள் போர்ட்ரேட் பற்றின டெப்த்தான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் வந்து இப்போ கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ ரெக்கார்டட் வீடியோஸ் தான் உங்களுக்கு வந்து போர்ட்ரேட் கிளாஸில் இருக்குது. ஆல்ரெடி நான் மிக்ஸாலஜி கிளாஸுமே எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் ஆஃப்டர் கேர் கிளாஸுமே வந்து வீடியோ எல்லாமே வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த கிளாஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 கிளாஸுமே இப்போ வந்து ஆஃபரில் போயிட்டுருக்கு. இந்த போர்ட்ரேட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 499. பட் இப்போது ஆஃபர் ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 199 மட்டும்தான். ஸோ ஆஃபர் இருக்கும்போதே நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்தெந்த கை சைஸுக்கு எந்த மாதிரி ஜெராக்ஸ் வந்து போடணும், அதாவது அந்த சைஸ் வந்து எந்த மாதிரி இருக்கணும், எத்தனை இன்ச்சஸ் இருக்கணும், அது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். கையில் எப்படி ட்ரேஸ் பண்ணணும் அதையுமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். என்னென்ன மெத்தடில் ட்ரேஸ் பண்ணலாம் அண்ட் ஹேர் பார்ட் எப்படி வரையணும் ஈஸி மெத்தடில், ஃபேஸ் எப்படி வரையணும், ஷோல்டர் பார்ட்டில் எப்படியெல்லாம் வரையணும், எப்படியெல்லாம் வரையக்கூடாது, ட்ரெஸ் பார்ட்டு, இது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா எனக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து எந்த மாதிரி வீடியோஸ் போடணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மெஹந்தி ரிலேட்டடான என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் அந்த டவுட்ஸ் எல்லாமே நான் கிளியர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இதே மாதிரி மெஹந்தி ரிலேட்டடான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலையும் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு லைக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ இன்னும் அடுத்தடுத்து நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.